அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் வைஷாலினி மோகன்குமார். நான் ஆஸ்டன் தமிழ் பள்ளியில் நிலை 5 படிக்கின்றேன். நாலடியார் 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. இது ஒரு நீதி நூல். 4 அடிகளை கொண்ட வெண்பாக்களாலானதால் இது நாலடியார் என பெயர் பெற்றது. இந்நூல் சமண முனிவர்களால் இயற்றப்பட்ட 400 தனிப்பாடல்களின் தொகுப்பாக கருதப்படுகிறது. இதனால் இது நாலடி 400 எனவும் பெயர் பெறும். நீதிகளை கூறுவதில் திருக்குறளும் நாலடியாரும் ஏறக்குறைய ஒரே முறையை பின்பற்றுகிறது. திருக்குறளை போன்றே நாலடியாரும் அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என்று 3 பிரிவுகளை கொண்டது. ஆளும் வேலும் பல்லுக்குருதி, நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி என்ற பழமொழியில் 4 என்பது நாலடியாரையும் 2 என்பது திருக்குறளையும் குறிக்கும். வாழ்க்கையின் எளிமையான விஷயங்களை உபமானங்களாக கையாண்டு நீதி புகட்டுவதில் நாலடியார் தனித்துவம் பெற்று விளங்குகிறது. இத்தகைய சிறப்புடைய நாலடியாரிலிருந்து ஒரு பாடலை கூறி அதன் விளக்கத்தை சமகால வாழ்க்கையுடன் ஒப்பிட்டு கூறப் போகின்றேன். இந்த பாடல் இடம்பெற்றுள்ள அதிகாரம் நல்லினம் சேர்தல். அறிமின் அறநெறி, அஞ்சுமின் கூற்றம், பொறுமின் பிறர் கடுஞ்சொல், போற்றுமின் வஞ்சம், வெறுமின் வினைதீயார் கேண்மை, எஞ்ஞான்றும் பெருமின் பெரியார் வாய்ச்சொல். அறிமின் அறநெறி. அறம் என்றால் என்ன என்பதை அறிந்து அறவழியில் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். இக்காலத்தில் பணம் சம்பாதிப்பது, புகழ் பெறுவது போன்றவையே வாழ்க்கையின் லட்சியங்களாக கருதப்படுகின்றன. ஆனால் அறநெறி என்பது நேர்மையாக வரி செலுத்துதல், சுற்றுச்சூழல் விதிகளை பின்பற்றுதல், பிறருக்கு உதவும் மனப்பான்மை போன்ற சமூக பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவதை குறிக்கும். செயற்கை நுண்ணறிவு பயன்பாட்டிலும் அறநெறி மிக அவசியம் என்பதை மக்கள் உணர்ந்துள்ளனர். இதைதான் வள்ளுவர் சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தின் ஊங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு என்ற குறளில் கூறியுள்ளார். அஞ்சுமின் கூற்றம். உயிரை பறித்து செல்லும் யமனுக்கு பயப்படுங்கள். அதாவது மரணத்தை பற்றிய பயம் இருப்பதால் தீய செயல்களை செய்யாமல் நல்ல வழியில் செல்லுங்கள். இன்றைய வேகமான வாழ்க்கையில் பலர் மரணத்தை பற்றி சிந்திப்பதில்லை. ஆனால் COVID-19 போன்ற பெருந்தொற்றுகள் அல்லது இயற்கை சீற்றங்கள் வரும்போது நம் வாழ்க்கை நிலையற்றது என்பதை அறிகிறோம். இது இருக்கும் குறுகிய காலத்தில் நல்ல செயல்களை செய்ய வேண்டும் என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறது. பொறுமின் பிறர் கடுஞ்சொல். மற்றவர்கள் கூறும் கடுமையான விமர்சனங்களை கோபப்படாமல் பொறுத்துக் கொள்ளுங்கள். சமூக ஊடகங்களில் கருத்து மோதல்கள் அதிகம் நடக்கும் காலம் இது. மற்றவர்கள் கூறும் கடுமையான விமர்சனங்கள் அல்லது வெறுப்பு பேச்சுகளை பொறுமையுடன் கையாள்வது தேவையற்ற சண்டைகளையும் மன அழுத்தத்தையும் தவிர்க்க உதவும். பொறுத்தார் பூமி ஆழ்வார். போற்றுமின் வஞ்சம். கபடம், சூழ்ச்சி, ஏமாற்றுதல் போன்ற தீய குணங்களை அடியோடு கைவிட வேண்டும். அலுவலக அரசியலில், வியாபார போட்டிகளில் நேர்மையின்றி செயல்படுதல், பொய் வாக்குறுதிகள் அளித்தல் போன்ற வஞ்சக செயல்கள் தற்போது இயல்பாகிவிட்டன. நாலடியார் தொழில் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் நேர்மையை கடைபிடிக்க வலியுறுத்துகிறது. இதைதான் ஔவையார் வஞ்சரை பேசேல் என்று ஆத்திச்சூடியில் கூறியுள்ளார். வெறுமின் வினைதீயார் கேண்மை. தீய செயல்களை செய்யும் மக்களின் நட்பை அறவே வெறுத்து ஒதுக்குங்கள். தீயாரை காண்பது தீதே என்று கொன்றை வேந்தன் பாடலும் இதே வலியுறுத்துகிறது. போதை பழக்கம், குற்ற செயல்கள், ஊழல் போன்ற தீய வழிகளில் ஈடுபடும் நண்பர்களின் நட்பு பல இளைஞர்களின் வாழ்க்கையை பாதிக்கிறது. தவறான நண்பர்களை ஆரம்பத்திலேயே கண்டறிந்து ஒதுக்குவது நம் வாழ்க்கை பாதையை சீரமைக்க உதவும். எஞ்ஞான்றும் பெருமின் பெரியார் வாய்ச்சொல். எக்காலத்திலும் பண்பில் சிறந்த பெரியோர்களின் சொற்களை கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும். பெரியோர்களின் அறிவுரை இன்றும் மதிப்பு மிக்கவை. இணையத்தில் பல தகவல்கள் இருந்தாலும் அனுபவம் வாய்ந்தவர்களின் சொற்களை கேட்டு நடப்பது வெற்றிகரமான வாழ்க்கைக்கு வழிவகுக்கும். இதைதான் வள்ளுவர் அறனறிந்த மூத்த அறிவுடையார் கேள்வி திறனறிந்து தேர்ந்து கொளல் என்ற குறளில் கூறியுள்ளார். நாலடியார் கூறும் நன்னெறிகளை பின்பற்றுவது நம் வாழ்க்கைக்கு வலிமை சேர்க்கும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.